அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு பல் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வரணும். இந்த டைம் பார்த்திங்கன்னா தூளுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கி வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியுமே நல்லா வணக்கலாம். ஒரு பச்சை வாசமெல்லாம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா அப்புறம் சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொடி கருவாடு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 டைம் நல்லா 3 டைம் மட்டும் நல்லா சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த மசாலாலாம் பரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளித்தண்ணி கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருவாடு வேகிறதுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேமில் அடுப்பை விட்டுறலாங்க. இது நல்லா வேகணும், கருவாடு கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு.